தங்கள் மனம் கவரும் திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம். நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. சற்று நெடிந்த உயரத்திற்கேற்ப ஒடிசலான தோற்றப்பொலிவு, மாநிறம் கொண்ட நீள்வட்ட முக வடிவில் எரித்து விடுவது போன்ற உக்கிரம் கொண்ட கூர்மை மிக்க சற்று அகன்ற மிரட்டும் விழிகளையும் நாசிகளையும் உடையவர். அட்சரம் பிசகாத தெள்ள தெளிவான உச்சரிப்புகளை நக்கலும் நையாண்டித்தனமாக எடுத்து எம்பும் கணீர் என்ற பிரத்யேக குரல் வளம் உள்ளிட்ட தோற்ற காரணிகளை தன்னகத்தை கொண்டவர்தான் 1947 ஆண்டு முதல் 82 ஆண்டுகள் வரை நாயகர் குணச்சித்திரம் மட்டுமின்றி ஸ்டைலாக சிகரெட் பிடித்துக்கொண்டு நயவஞ்சக மேனேஜர், பெண்ணாசை பிடித்த வில்லன் என பன்முக நடிப்பால் தமிழ் திரை உலகையே கலங்கடித்த ஐயா டி.கே. ராமச்சந்திரன் ஆவார். சௌராஷ்டிரம் தாய்மொழி ஆயினும் நம்ப முடியாத அளவுக்கு நடிப்பாலும் வசன மொழிகளாலும் தமிழ் மீது பற்று கொண்டு பிரதிபலித்த சிறப்புக்குரியவர். நகைச்சுவை நாயகர் வி.கே. ராமசாமி உள்ளிட்ட சக கலைஞர்களால் தலைவரே என அழைக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டவர். கலைமாமணி உள்ளிட்ட விருதுகளால் நன்கு அலங்கரிக்கப்பட்டவர். இப்பேற்பட்ட சிறப்புக்குரிய டி.கே. ராமச்சந்திரன் அவர்கள் எங்கு பிறந்தார், எவ்வாறு வளர்ந்தார், கலை பின்புலமற்ற குடும்பத்தில் பிறந்தவர் எப்படி நாடக உலகிலும் திரை உலகிலும் கால் பதித்தார், முத்திரை பதித்த திரைப்படங்கள் யாவை, தயாரிப்பாளரான வி.கே. ராமசாமி ஹீரோவாக தடம் பதிக்க வாய்ப்பு தந்த நிலையில் அது எம்.ஆர். ராதா வடிவில் பறிபோனது ஏன், தயாரித்த திரைப்படங்கள், அதனால் ஏற்பட்ட கடுமையான வீழ்ச்சி, வில்லாதி வில்லனாக வலம் வந்தவர் ஓய்வெடுக்க வேண்டிய வயதிலும் பொருளாதார தேவைகளுக்காக சிறு கதாபாத்திரங்களை ஏற்று நடித்த வேதனைமிக்க சூழல், எதனால் எப்படி மறைந்தார் உள்ளிட்ட அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு விடையளிக்கும் அவர்தம் பிறப்பு முதல் இறப்பு வரையிலான நினைவலைகள் போற்றும் சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தற்போது விரிவாக காண்போம். 1924 ஏப்ரல் மாதம் 26 சங்கம் வளர்த்த தமிழ் மண்ணாம் மாமதுரையைச் சேர்ந்த சௌராஷ்டிரா மொழி பேசும் தம்பதிகளுக்கு தமிழகத்தின் மத்திய மண்டலமாம் திருச்சியில் பிறந்த பாசமிகு மூத்த மகன்தான் நமது வாழ்க்கை பயண நினைவலைகள் நாயகர் டி.கே. ராமச்சந்திரன் ஆவார். நெசவு தொழில் வணிகம் காரணமாக திருச்சியில் குடியேறிய சிறுவன் ராமச்சந்திரன் குடும்பமானது கால ஓட்டத்தால் சற்று நலிவடைந்துதான் போனது. இவ்வேளையில் தங்கள் சௌராஷ்டிரா சமூகத்திற்காக தோற்றுவிக்கப்பட்ட திண்ணை பள்ளிக்கூடத்தில் தனது ஆரம்பகால கல்வியை இனிதே ஆரம்பித்தவருக்கு ஏனோ தெரியவில்லை, கலைகளின் மீது பெரும் ஈடுபாடு உண்டாகத்தான் ஆரம்பித்தது. இதன் பேரில் ஊர் திருவிழாக்களில் இடம்பெறும் கலை நிகழ்ச்சிகள் எங்கு நடைபெற்றாலும் போதும் முதல் ஆளாக ஓடிச் சென்று கண்கொட்டாது பார்த்து ரசிக்கும் ஆர்வமுடையவருக்கு பெற்றோரும் உறவினர்களும் எத்தடையை விதித்தாலும் அதற்கெல்லாம் கட்டுப்படாதவராகவே வளர ஆரம்பித்தார். இவ்வாறு கலைகளின் மீதுள்ள ஈடுபாட்டால் கல்வியின் மீதுள்ள நாட்டம் குறையத்தான் ஆரம்பித்தது. கூடவே குடும்பத்தின் வறுமை சூழலும் சேர்ந்து கொள்ள 8ஆம் வகுப்புடன் பள்ளி கல்விக்கு விடை தந்த மாணவர் ராமச்சந்திரன் அவர்கள் தங்களூர் திருச்சியின் உறையூர் பகுதியில் முகாமிட்டு நாடகங்களை நடத்தி வந்த தஞ்சாவூரைச் சேர்ந்த நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளையின் ஸ்ரீ தேவி பால வினோத சபா என்ற நாடக குழுவில் தன்னை பரிபூரணமாக இணைத்து கொண்டு ஸ்திரீ பாட் வேடங்களை ஏற்று நடித்து வந்தவர் பின்னர் தனது தனி திறமை காரணமாக கள்ளப்பாட் உள்ளிட்ட சிறப்பு வேடங்களையும் ஏற்று நடித்தும் வந்தார். பெண் கலைஞர்கள் இன்றி ஆண்களை பெண் வேடமிட்டு நடித்து வந்த பாய்ஸ் நாடக கம்பெனியான ஸ்ரீதேவி பால வினோத சபா நாடக குழுவின் வாயிலாக டி.கே. ராமச்சந்திரனுக்கு நன்கு அறிமுகமானவர்கள்தான் பின்னாட்களில் வெள்ளித்திரையில் பிரகாசித்த எம்.என். நம்பியார், எஸ்.ஏ. நடராஜன், கே.டி. சீனிவாசன், டி.கே. பாலச்சந்திரன் மற்றும் சிதம்பரம் எஸ். ஜெயராமன் உள்ளிட்டோர் ஆவர். இவ்வாறு மேற்கண்ட நாடக குழுவில் நடித்து தன்னை நன்கு செம்மைப்படுத்திக் கொண்ட ராமச்சந்திரன் ஆனவர் தங்கள் ஊர்க்காரரான துறையூரில் பிறந்தவரும் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் அவர்களால் யதார்த்தம் என்ற அடைமொழியால் சிறப்பிக்கப்பட்டவருமான யதார்த்தம் டி.பி. பொன்னுசாமி பிள்ளையின் நாடகக் குழுவில் இணைந்து பயணிக்கலானார்.
இதன் பேரில் யதார்த்தம் பொன்னுசாமி பிள்ளையின் ஸ்ரீ மங்கள பாலகான சபா நாடக குழுவால் மேடை ஏற்றப்பட்ட ராமாயணம், கிருஷ்ண லீலா உள்ளிட்ட புராதான கதையம்சம் கொண்ட நாடகங்களிலும், இழந்த காதல் மற்றும் விதவையின் கண்ணீர் உள்ளிட்ட சமூக சீர்திருத்த நாடகங்களிலும் பிரதான வேடங்களை ஏற்று நடிக்கலானார் டி.கே. ராமச்சந்திரன் அவர்கள். அவ்வகையில் இந்நாடக குழு மூலம் டி.கே. ராமச்சந்திரன் எனும் டி.கே. யாருக்கு நன்கு அறிமுகமாகி நண்பர்கள் ஆனவர்கள்தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், கே.ஏ. தங்கவேலு, வி.கே. ராமசாமி, எம்.என். ராஜம், கா. ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் ஆவர். சற்று பிடிவாத குணமும் எதையும் துணிந்து செய்யும் ஆற்றலை இயற்கையிலேயே உடையவரான டி.கே. ராமச்சந்திரனை வி.கே. ராமசாமி உள்ளிட்ட சக நண்பர்கள் தலைவரே என செல்லமாக அழைத்தும் வந்தனர். 100க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பயணித்து வந்த இந்நாடக குழுவிற்கு வரவு 8 என்றால் செலவு 10 என்ற அளவிற்கே பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படத்தான் ஆரம்பித்தது. ஒரு கட்டத்தில் வசூல் மிகவும் குறைவாகி அதள பாதாளத்திற்கு மேற்கூறிய நாடக குழுவானது சென்ற வேளையில் அந்நாடகத்தில் ஒரு காலத்தின் நட்புடன் பயணித்தவர்களான நடிகவேள் எம்.ஆர். ராதா, டி.எஸ். பாலையா மட்டுமின்றி அவ்வேளைய திரை உலக சூப்பர் ஸ்டார் எம்.கே. தியாகராஜ பாகவதர், டி.ஆர். மகாலிங்கம் மற்றும் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் உள்ளிட்டவர்கள் நாடக குழுவில் நடித்து மீட்டெடுக்க உதவினர். ஒரு கட்டத்தில் மீட்கவே முடியாது என்ற நிலையில் கடனை மட்டும் தான் ஏற்றுக்கொண்டு நாடக குழுவை தனது நாடக கலைஞர்களுக்கே என்று சமர்ப்பித்து விட்டு விடைபெற முயன்ற நாடக தந்தை யதார்த்தம் பொன்னுசாமி பிள்ளையிடம் இருந்து அவருடைய ஸ்ரீ மங்கள பாலகான சபா நாடக குழுவை தான் பெற்று நாடக குழுவும் அதை நம்பியுள்ள கலைஞர்களும் அழிந்துவிடக்கூடாது என அதனை காப்பாற்றினார் கருணை மிகு வள்ளல் மனம் படைத்த கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் அவர்கள். இதன் பின்னர் இந்நாடக குழுவை பாரதி கலைஞர் எஸ்.வி. சகசரநாமம் மேற்பார்வையில் என்.எஸ்.கே. நாடக மன்றமாக பெயர் மாற்றம் செய்து நடத்தி வந்த கலைவாணர் அவர்கள் காலத்தின் வீழ்ச்சியாக பத்திரிகையாளர் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு காரணமாக சிறைக்கு சென்ற வேளையிலும் நாடக குழுவானது வீழ்ச்சியடையாத வகையில் எஸ்.வி. சகசரநாமம் தலைமையில் சென்னை ஒற்றைவாடை தியேட்டரில் மிக சிறப்புடன் பயணித்துதான் வந்தது. இவ்வாறு பல மாற்றங்களை கண்டு வந்த நாடக குழுக்களில் பயணித்து எண்ணற்ற அனுபவங்களை பெற்றவராக மாறிப்போன டி.கே. ராமச்சந்திரன் அவர்கள் பா. நீலகண்டனின் தியாக உள்ளம் என்ற நாடகத்தில் நடித்து வந்தபோது அதனை காண வந்த ஏவிஎம் நிறுவன அதிபர் ஏ.வி. மெய்யப்ப செட்டியாரால் அந்நாடக கதையானது ஈர்க்கப்பட்டு அதனை படமாக்கவும் அவர் விரும்பினார். மேலும் இந்நாடகத்தில் நடித்த கலைஞர்களையே தனது திரைப்படத்திலும் பயன்படுத்திக் கொள்ள முடிவு செய்த ஏ.வி. மெய்யப்ப செட்டியார் அவர்கள் பேங்கர் சண்முகம் பிள்ளையாக தோன்றிய 60 வயது முதியவரை சந்திக்க விரும்பிய நிலையில் 19 வயது இளைஞன் வந்து நிற்க தான் கேட்டது அம்முதியவரை என கூற, பின்னர் அந்த இளைஞன் வசனங்கள் பல பேசி காண்பித்த பின்னர்தான் 60 வயது முதியவராக வேடம் ஏற்றது 19 வயது இளைஞன் என்ற உண்மையை அறிந்து வியந்து போனாராம் ஏ.வி. மெய்யப்பன் அவர்கள். அந்த இளைஞர் வேறு யாருமில்லை, பின் நாட்களில் முதுமை வயதிலும் நகைச்சுவையில் கொடிகட்டி பறந்த வி.கே. ராமசாமி ஆவார். இதன் பின்னர் நாடகத்தில் நடித்த பேங்கர் சண்முகம் எனும் அதே கதாபாத்திரத்தை ஏற்று வி.கே.ஆர். அவர்கள் முதலில் தமிழ் திரை உலகில் கால்பதிக்க வில்லன் கதாபாத்திரத்தை ஏற்று எஸ்.வி. சகசரநாமமும் தடம் பதித்தார். இதனையடுத்து படப்பிடிப்புகள் ஆரம்பித்த வேளையில் என்.எஸ்.கே. நாடக மன்றத்தை பராமரிப்பது, கலைவாணர் என்.எஸ்.கே. வழக்கு சம்பந்தமாக நீதிமன்றம் மற்றும் வெளியூர் செல்வது போன்ற பல காரணங்களால் எஸ்.வி. சகசரநாமத்திற்கு தொடர் தடைகள் வந்த நிலையில் சகசரநாமம் ஏற்ற கதாபாத்திரத்தை ஏற்று தமிழ் திரை உலகில் முதலில் அறிமுகமானார் டி.கே. ராமச்சந்திரன் அவர்கள். இதன் அடிப்படையில் 1947 ஏவிஎம் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் ஏ.வி. மெய்யப்பன் இயக்கத்தில் டி.ஆர். மகாலிங்கம், டி.ஏ. ஜெயலட்சுமி நடிப்பில் வெளியான நாம் இருவர் என்ற திரைப்படத்தின் வாயிலாக பேங்கர் சண்முகம் பிள்ளையான வி.கே. ராமசாமியின் மைத்துனராக கதையின் நாயகி டி.ஏ. ஜெயலட்சுமியின் தாய்மாமன் விஸ்வம் என்ற கதாபாத்திரத்தை ஏற்று யதார்த்தமிக்க நடிப்பால் முதல் திரைப்படத்திலேயே உள்ளம் தொட்டிருப்பார் டி.கே. ராமச்சந்திரன் அவர்கள். அக்காள் கணவர் வி.கே. ராமசாமியுடன் மோதுவதாகட்டும், முறை பெண்ணிடம் வழிவதாகட்டும், ஹீரோ டி.ஆர். மகாலிங்கத்தை தயாரிப்பாளர் என்ற பெயரில் வீழ்த்துவதாகட்டும், நடிப்பால் அமர்க்களப்படுத்தியவர். கோட் சூட் சகிதம் கையில் சிகரெட் என மிக ஸ்டைலாக தோன்றி இன்றைய கலைஞர்களுக்கே அக்காலத்திலேயே டஃப் கொடுத்திருப்பார் என்றே கூற வேண்டும்.
டி.கே. ராமச்சந்திரன் வில்லனாக களம் கண்ட இத்திரைப்படத்தில் பெயரால் அவரை போல் பிரதிபலித்த டி.ஆர். ராமச்சந்திரன் அவர்கள் நண்பராக தோன்றியதுடன் நிறுத்து என டி.கே.ஆர். கூற நிறுத்திட்டேன் என டி.ஆர். ராமச்சந்திரன் சொல்லும் காமெடி வசனங்கள் அவ்வேளையில் வெகு பிரபலமாகும். இத்திரைப்படத்தில் ஆர். சுதர்சனம் இசையில் சுப்பிரமணிய பாரதியாரின் பாடல் வரிகளில் டி.கே. பட்டம்மாள் பாடிய வெற்றி எட்டு திக்கும் எட்ட கொட்டு முரசே என்ற பாடலிலும், ஆடுவோமே பள்ளு பாடுவோமே என்ற பாடலிலும், கே.பி. காமாட்சி சுந்தரம் வரிகளில் எம்.எஸ். ராஜேஸ்வரி பின்னணியில் ஒலித்த மகான் காந்தியே மகான் பாடலிலும் குமாரி கமலாவின் நாட்டியமும் இணைந்து நன்கு பிரபலப்படுத்தியது எனலாம். மாபெரும் வெற்றி கண்ட இத்திரைப்படத்தின் வாயிலாக அவ்வேளைய வில்லன் நாயகர்களில் ஒருவராக மாறிப்போன டி.கே. ராமச்சந்திரன் அவர்களை தேடி எண்ணற்ற திரைப்பட வாய்ப்புகள் நாடி வரத்தான் ஆரம்பித்தன. இதையடுத்து மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிப்பில் எம்.என். நம்பியாருக்கு புகழ் சேர்த்த திகம்பர சாமியார் திரைப்படத்தில் தனது தேர்ந்த நடிப்பை வெளிப்படுத்திய டி.கே. ராமச்சந்திரன் ஆனவர் டி.ஆர். மகாலிங்கத்துடன் மோகன சுந்தரம், கே.ஏ. தங்கவேலுக்கு டனால் என்ற அடைமொழியை பெற்றுத்தந்த சிங்காரி, டி.ஆர். மகாலிங்கம் தயாரித்து இயக்கி நடித்த சின்னதுரை என தொடர் திரைப்படங்களில் நடித்து வந்தவரை ரசிகர்கள் மீண்டும் உற்றுநோக்க வைத்த திரைப்படம்தான் பராசக்தி ஆகும். 1952 நேஷனல் பிக்சர்ஸ் தயாரிப்பில் கலைஞர் மு. கருணாநிதியின் அனல் தெறிக்கும் வசனங்களில் கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் யதார்த்தம் பொன்னுசாமி பிள்ளை நாடகக் குழுவில் தன்னுடன் பயணித்த சிவாஜி கணேசன் ஹீரோவாக முதலில் அறிமுகமான பராசக்தி என்ற திரைப்படத்தில் அபலை பெண் தங்கை கல்யாணிக்கு சூழ்ச்சி வலை விரிக்கும் பெண்ணாசை பிடித்த வேணு என்ற கதாபாத்திரத்தை ஏற்று தனது அண்ணன்களுக்கு நிகராக அண்ணா என்றழைக்கும் கல்யாணி எனும் ஸ்ரீ ரஞ்சனியிடம் அத்தான் என அழைக்குமாறு வசனம் பேசுவதும், அடைய துடிக்கும் வேளையில் குணசேகரன் எனும் சிவாஜி கணேசனால் நைய புடைக்கப்பட்டு ஓடும் காட்சியில் வில்லனாக வலு சேர்த்திருப்பார். இதனைத் தொடர்ந்து போன மச்சான் திரும்பி வந்தான் கதாநாயகி என நடித்து வந்தவர் என்என் கண்ணப்பா. அஞ்சலி தேவி நடிப்பில் வெளியான சவுண்ட் பஸ் என்ற திரைப்படத்தில் பஸ் கம்பெனி மேனேஜர் ராமுவாக தோன்றி ஜனரஞ்சகமிக்க யதார்த்த வில்லன் நடிப்பால் ரசிகர்கள் மனம் கவர்ந்திருப்பார். டி.கே. ராமச்சந்திரன் அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆருடன் தாய்க்கு பின் தாரம், மதுரை வீரன், சபாஷ் மாப்பிள்ளை, ராஜா தேசிங்கு உள்ளிட்ட திரைப்படங்களிலும், சிவாஜி கணேசனுடன் என் மகன், எஸ்.எஸ். ராஜேந்திரனுடன் முதலாளி, கே. சோமு இயக்கத்தில் வெளியான நீலாவுக்கு நிறைஞ்ச மனசு, ஜெமினி கணேசனுடன் வஞ்சிக்கோட்டை வாலிபன், கே. பாலாஜியுடன் உத்தமி பெற்ற ரத்தினம், கல்யாண் குமாருடன் அழகு நிலா உள்ளிட்ட திரைப்படங்களில் வில்லன் கதாபாத்திரங்களை ஏற்று நடித்திருப்பார். குறிப்பாக மதுரை வீரன் என்ற திரைப்படத்தில் நரசப்பன் எனும் டி.எஸ். பாலையாவுடன் இணைந்தும், வஞ்சிக்கோட்டை வாலிபன் என்ற திரைப்படத்தில் சேனாதிபதி துர்ஜயனாக தோன்றிய பி.எஸ். வீரப்பாவுடன் இணைந்தும் கொத்தவால் கதாபாத்திரத்தை ஏற்று டி.கே. ராமச்சந்திரன் செய்யும் செயல்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல. வில்லத்தனத்தின் மாறுபட்ட உச்சம் தொட்டிருப்பார். அருட்செல்வர் ஏ.பி. நாகராஜனுடன் இணைந்து தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பித்து மக்களை பெற்ற மகராசி உள்ளிட்ட திரைப்படங்களை வெளியிட்டு வந்த வி.கே. ராமசாமி அவர்கள் வடிவுக்கு வளைகாப்பு என்ற திரைப்படத்தை தயாரித்து வந்த வேளையில் அத்திரைப்படத்தின் ஹீரோயின் சாவித்ரி அவர்கள் தாய்மை நிலையை அடைய வேறு வழியின்றி படப்பிடிப்பு காட்சிகள் தள்ளி போக சின்ன பட்ஜெட்டில் திரைப்படம் ஒன்றை முடிவு செய்த போதுதான் ஏ.பி. நாகராஜன் ஆலோசனையின் பேரில் வி.கே. ராமசாமி எழுதிய கதையானது திரைப்படமாக மாற தயாரானது. தன்னால் தலைவர் என செல்லமாக அழைக்கப்பட்ட டி.கே. ராமச்சந்திரனை கதையின் நாயகனாக்க முடிவு செய்த வி.கே. ராமசாமி அவர்கள் டி.கே.ஆருக்கு அட்வான்ஸ் தந்து ஒப்பந்தமும் செய்தார். அவ்வேளையில்தான் இரத்த கண்ணீர் திரைப்படம் மூலம் நடிப்பால் நன்கு மிரட்டிய நடிகவேள் எம்.ஆர். ராதாவின் நடிப்பைக் கண்டு மிரண்டு போன தயாரிப்பாளர்கள் மற்றும் இயக்குநர்கள் பலரும் கதையின் கதாபாத்திரத்தை போன்றே நிஜ வாழ்விலும் எம்.ஆர். ராதா இருப்பாரோ என உண்மைக்கு புறம்பான கற்பனை எண்ணத்தை மனதிற்கொண்டு அவரை வைத்து இயக்க முன்வரவில்லை. இந்நிலையில் நாடக உலகின் வாயிலாக தனக்கு நன்கு அறிமுகமான வி.கே. ராமசாமியிடம் இந்நிகழ்வை எம்.ஆர். ராதா கொண்டு செல்ல எம்.ஆர். ராதாவின் மீது மிகுந்த அன்பையும் மரியாதையையும் கொண்டிருந்த வி.கே. ராமசாமியானவர் டி.கே. ராமச்சந்திரனுக்கு வழங்கிய கதாபாத்திரத்தை எம்.ஆர். ராதாவுக்கு தந்து 1958 தங்களுடைய ஸ்ரீ லக்ஷ்மி பிக்சர்ஸ் நிறுவன தயாரிப்பில் ஏ.பி. நாகராஜன் கதை வசனத்தில் கே. சோமு இயக்கத்தில் வெளியான நல்ல இடத்து சம்பந்தம் என்ற திரைப்படம் வாயிலாக எம்.ஆர். ராதா கதையின் நாயகனாக தோன்ற வாய்ப்பளித்தார்.
இதன் பேரில் தனது தலைவர் டி கே ராமச்சந்திரனிடம் இச்சூழலை விளக்கி அத்திரைப்படத்திலேயே வேறு ஒரு பிரதான கதாபாத்திரத்தை வழங்கிட VKR முனைந்த வேளையில் இதனை சற்றும் எதிர்பாராத டி கே ராமச்சந்திரன் அவர்கள் அட்வான்ஸை திருப்பி தந்ததுடன் பெரும் மனஸ்தாபத்துடன் விலகியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நல்ல இடத்து சம்பந்தம் திரைப்படம் M.R. ராதா அவர்களின் கலை பயணத்தில் பெரும் திருப்பு முனையை ஏற்படுத்தியதோடு மட்டுமின்றி திரைப்படத்தின் தலைப்பை போலவே திரை உலகில் மாபெரும் நல்ல இடத்தையே பெற்று தந்தது எனலாம். இத்திரைப்படத்தின் வாயிலாகத்தான் KV மகாதேவன், A. மருதகாசி பாடலிசை கூட்டணியில் ஜனரஞ்சக பின்னணி பாடகி LR ஈஸ்வரி அவர்கள் இவரேதான் அவரு அவரேதான் இவரு என்ற பாடலை பாடி தனது இசை பயணத்தை முதலில் ஆரம்பித்தார் என்றே கூற வேண்டும். வில்லன் மற்றும் குணச்சித்திர நாயகராக தடம் பதித்த டி கே ராமச்சந்திரன் அவர்களுக்கு திரை உலகினர் பலருக்கும் ஏற்படும் தயாரிப்பு என்ற ஆசை விட்டு வைக்கவில்லை எனலாம். இதன் அடிப்படையில் 1963 சரஸ்வதி புரொடக்ஷன் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பித்த TKR அவர்கள் KC கிருஷ்ணமூர்த்தி இயக்கத்தில் முத்துராமன், சவுகார் ஜானகி, சந்திரகாந்தா நடிப்பில் நினைப்பதற்கு நேரமில்லை என்ற திரைப்படத்தை வெளியிட்டார். திரைப்படம் நினைத்த வெற்றியை தராமல் தான் போனது. இதன் பின்னர் மீண்டும் அதே கூட்டணியில் 1966 உதய சந்திரிகா நடிப்பில் பெரிய மனிதன் என்ற திரைப்படத்தை தயாரித்து வெளியிட்டார். இத்திரைப்படமும் பெரும் தோல்வி முகத்தையே கண்டது. இதனால் பொருளாதார ரீதியாக பெரும் வீழ்ச்சி கண்ட TKR அவர்கள் மனதளவில் துவண்டுதான் போனார் என்றே கூறலாம். இதன் பின்னர் கலை உலக மாற்றம், வாய்ப்புகள் குறைவு போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர் அதனால் ஏற்பட்ட உடல்நல பாதிப்புகளுக்கும் ஆளாகித்தான் போனார் என்றே கூற வேண்டும். இதன் பின்னர் சிறிது கால ஓய்வுக்கு பின் 1974 நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இரட்டை கதாபாத்திரங்களாக தோன்றிய என் மகன் என்ற திரைப்படத்தில் கொள்ளை கூட்ட தலைவர்களில் ஒருவராக RS மனோகருடன் இணைந்து நடித்திருப்பார் TKR அவர்கள். முதுமையின் சாயல் முகத்தில் நன்கு பிரதிபலித்த TK ராமச்சந்திரன் ஆனவர் MSV கண்ணதாசன் பாடலிசை கூட்டணியில் TMS பின்னணியில் ஒலித்த நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர்தானா சொல்லுங்கள் என்ற பாடலில் தோன்றியவர். இதன் பின் ராஜா எனும் சிவாஜி கணேசனை மிரட்டி காரியம் சாதிக்கும் காட்சிகளில் பிரமாதப்படுத்தியிருப்பார். இதையடுத்து ஜெய்சங்கர் நடிப்பில் வெளியான எடுப்பார் கைப்பிள்ளையில் P. பானுமதி அவர்கள் வழக்காடும் நீதிமன்றத்தில் கண் தெரியாதவராக நடித்து மாட்டிக்கொள்ளும் காட்சி என குறைவான காட்சிகளில் தோன்றியவர். ரஜினிகாந்தின் பைரவி என்ற திரைப்படத்தின் தொடக்க காட்சியில் மூக்கையன் எனும் ஜூனியர் ரஜினிகாந்தின் குடிகார தந்தையாக தோன்றி ரசிகர்களின் அர்ச்சனைகளை நன்கு பெற்றிருப்பார். இவ்வாறு குறைவான தமிழ் திரைப்படங்களில் ஓரிரு காட்சிகளில் நடித்து வந்த TK ராமச்சந்திரன் அவர்கள் சிவகுமாரின் ஊதாரி தந்தையாக அன்று முதல் இன்று வரை என்ற திரைப்படத்தில் தோன்றியவர். 1983 ராஜேஷ் நடிப்பில் வெளியான வெற்றி நமதே என்ற திரைப்படத்தில் நடித்ததே TKR அவர்கள் நடித்த இறுதி திரைப்படம் என அறியப்படுகிறது. கலை உலக காலத்தின் கொடுமை என்னவெனில் முதுமை எனும் இறுதி காலங்களில் கூட TK ராமச்சந்திரன் அவர்களுக்கு மனதில் நிற்கக்கூடிய அளவில் சிறந்த குணச்சித்திர கதாபாத்திரங்களை வழங்காமல் ஊதாரி தனமிக்க பணத்தாசை பிடித்த தந்தை, மது பழக்கத்திற்கு அடிமையாகி பிள்ளைகளை துன்புறுத்துவது, கொள்ளையில் ஈடுபடுவது போன்ற வேடங்களை தமிழ் திரை உலகம் வழங்கியது வேதனையாகும். ஆனாலும் அதனை வாழ்க்கைச் சூழலால் வேறு வழியின்றி ஏற்று நடித்த TKRின் பெருந்தன்மையை அளவிட முடியாதுதான். இதனைத் தொடர்ந்து 1983களுக்கு பிறகு தனது கலை உலக பயணத்திற்கு முற்றிலும் விடை கொடுத்த TKR அவர்கள் தனது குடும்பத்தினரின் ஆதரவுடன் பயணித்து வந்த வேளையில் முதுமையால் ஏற்பட்ட உடல்நல குறைவுகளால் பாதிக்கப்பட்டவர் அதற்குரிய சிகிச்சைகளையும் மேற்கொண்டு வந்த நிலையில் 1993 இப்புவி உலக வாழ்விலிருந்து முற்றிலும் விடைபெற்றார். இவ்வாறு தனது தேர்ந்த பன்முக நடிப்பாலும் தயாரிப்பாலும் தமிழ் திரை உலகில் தனக்கென்று ஓரிடத்தை பிடித்து ரசிகர்களின் உள்ளங்களில் நிறைந்தவரும் ஏற்றம் தந்த திரை உலகாலேயே வீழ்த்தப்பட்டவருமான ஐயா TKR எனும் TK ராமச்சந்திரன் அவர்களின் நினைவலைகளானது கலை பயணம் உள்ளவரை மறையாது என்றும் பயணித்துக் கொண்டிருக்கும் எனில் அது மிகையாகாது. இவரை போன்ற திரை உலகின் பன்முக வில்லன் நாயகர்களான எம்ஜிஆரின் மந்திரி குமாரியில் பார்த்திபனாக தோன்றி தனது வசன மொழிகளாலும் நடிப்பாலும் கலங்கடித்தவரும்,
சிவாஜி கணேசனின் மனோகராவில் டி.ஆர். ராஜகுமாரியுடன் இணைந்து வில்லத்தனத்தால் முத்திரை பதித்தவரும், வாராய் நீ வாராய் மற்றும் உலவும் தென்றல் காற்றினிலே உள்ளிட்ட எவர்கிரீன் பாடல்களின் மூலம் மனம் கவர்ந்தவரும், திரைப்பட தயாரிப்பால் பெரும் நஷ்டத்தை சந்தித்து வீழ்ந்து போனவருமான மறைந்த எஸ்.ஏ. நடராஜன் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும், மங்கம்மா சபதம், சந்திரலேகா எனும் மாபெரும் பிரம்மாண்ட வெற்றி திரைப்படங்களில் நடிப்பால் மிரள வைத்தவரும், நாட்டியம், சங்கீதம், குதிரை ஏற்றம், வாழ்வீச்சு, விமானி என சொல்லிக்கொண்டே போகும் அளவுக்கு எண்ணற்ற திறன்களை தன்னுள் கொண்டவரும், சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா என்ற தத்துவ பாடல் மூலம் உள்ளம் கவர்ந்தவரும், ஹிந்தி திரை உலகில் முதலில் கால் பதித்த பெருமைக்குரியவரும், இறுதி காலங்களில் நியூ ஜெர்சி மாகாண பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணிபுரிந்து மறைந்து போன ரமணி எனும் ரஞ்சன் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் 6 தலைமுறை கலைஞர்களை கண்டவரும், பிரபல நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர நாயகரும், திருவாங்கூர் சகோதரிகளில் மூத்தவரான லலிதாவின் ஹீரோவாக நடித்தவரும், கதையாசிரியர், இயக்குனர், தயாரிப்பாளர் எனும் பன்முக திறனாளரும், எம்.ஆர். ராதா துணைவியாரை தனது வாழ்க்கை மனைவியாக ஏற்ற பெருந்தன்மையாளரும், யதார்த்தமிக்க வாழ்வை திரை உலகிலும் பிரதிபலித்தவருமான மறைந்த வி.கே. ராமசாமி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாக மட்டுமல்லாது, தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத பன்முக வில்லன் நாயகர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் நிறைந்த சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம். இவர்களை போன்ற பழம்பெரும் கலை நாயகர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.